வெற்றி, இங்க அப்சர்வேஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீ ஒன்னும் அப்சர்வ் பண்ணல எனக்கு தெரியும். நீ என்ன கவனிச்ச சொல்லு சொல்லு. ஃப்ரண்ட் பெஞ்சில் 1 hour ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சுன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு ஸ்மெல் வருது. இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான். எப்பவுமே உங்க பாக்கெட்ல இருக்கிற பென் இன்னைக்கு மிஸ்ஸிங். அப்சர்வேஷன்ங்கிற வார்த்தையில டீ கம்ப்ளீட் பண்ணல. நைஸ் அப்சர்வேஷன் வெற்றி. தேங்க்யூ சார். பொதுவாக கிரிமினாலஜியில் சைபர் கிரைம், ஃபாரன்சிக் சயின்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. நீ டிடெக்டிவ் ஜாப் ட்ரை பண்ண, உன் அப்சர்வேஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். யாரையா தேடுற? சார் கோதன் சார் மீட் பண்ணலான்னு வந்தேன். அப்போ எங்களை பார்க்க வரல? எல்லாரையும் தான் சார். இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். ஜாப் கிடச்சிச்சு சார். அது விஷயமா தான் கோவர்தன் சாரை மீட் பண்ணலான்னு வந்தேன். சார் ரிசைன் பண்ணி 3 மாதம் ஆகுது. ஓ, ஏன் சார்? பொதுவாக அவர் எந்த விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல. செய்கிற ஒர்க்கில் ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லையா? அவரோட பர்சனல் டெசிஷன் ஒன்றும் செய்ய முடியல. சரி, நீங்கள் தான் அவரோட கடைசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அவருக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் நிறையவே இருக்குது. நீ அவரை நேரில் போய் பாரு. ஓகே சார். தேங்க்யூ சார். உட்கார். நீங்கள் ரிசைன் பண்ணதான் நாதன் சார் சொன்னதும் ஷாக்கிங்காக இருந்தது சார். வயசாயிடுச்சு, என்ன பண்ண சொல்கிற? அம்மாவையும் பார்த்துக்கணும். ஆக்சுவலி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் டைம். இப்போ கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஒர்க்கிங் ஆன் மை ஓன் டைம், ஓன் பேஸ். அதை விட உன் விஷயம் என்னாச்சு? சார் ஆஃபர் வந்துருச்சு. ஓ, வெரி குட். Radical Detective Services getting placed. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஒரு டிடெக்டிவாக வேலை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை வெற்றி. குவைட் சேலஞ்சிங். நிழல் மாதிரியான சமாச்சாரம். நீ எந்த கிளைண்ட்டுக்காக வேலை செய்கிறியோ அவங்களுக்கு கூட நீ எத்தனை கஷ்டப்படுறேன்னு தெரியாது. ரெக்கக்னிஷன் கிடைக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். எப்போ ஜாயின் பண்ணுறேன்? நாளைக்கு. ஆல் தி பெஸ்ட். உட்கார். ஒன்று சொன்னாலும் நாக்க பிடிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னையா சார், இறந்து போன கமலக்கண்ணன் கடைசியா ஒருத்தர்கிட்ட செல்போன்ல பேசியிருக்காரு. அவரை பார்க்க போறதா அவர் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. சார், அதே நம்பர் கமலக்கண்ணன் ஆஃபீஸ் ரிசப்ஷன் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் இருக்குது சார். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது நம்பிங்கிறவன் சேம் டைமில் அந்த அட்ரஸ் வெக்கேட் பண்ணி இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான் சார். தம்பி இங்கே வாப்பா. சார், நான் ஈசிக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட திங்ஸ் அது இல்லாதனால ஒன்றும் பண்ணி கொடுத்தேன் சார். இப்போ இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்களா? அது தெரில சார், பட் திங்ஸ் இங்கே தான் டெலிவரி பண்ணோம். சார், வெற்றிங்கிறவன் பேர்ல பேசியிருக்கான் சார். ஆனா நம்பரு நம்பிங்கிறவன் பேர்ல இருக்கு சார். வெற்றி நம்பி. இங்கே வெற்றின்னு யாரும் இருக்காங்களா? சிஐடி உள்ளே இருக்கான். அவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நீ என்ன அவருக்கு செக்யூரிட்டியா? மிலிட்ரி. மிலிட்ரி பேர் நம்பியா? சார், விசாரிச்சாலும் அந்த நம்பரில் எந்த வண்டியும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த குள்ளமாக இருக்க மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. 2 தட்டு என்னன்னு கேட்கலாம் சார். பார்த்தா அப்படி தெரியலையா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான் நினைக்கிறீங்க? குடிச்சிருக்கானுங்க. காலில் விசாரிங்க. ஓகே சார். என்னன்னு பார்க்கலாம். இதுல நம்பி யாரு?
சார் நான் தான் சார். நீதானே நம்பி? ஆமா, கமலக்கண்ணங்கிட்ட கடைசியா என்ன பேசுன? கமலக்கண்ணன் சார், எந்த கமலக்கண்ணன் சார்? அடி சார் அவனுக்கு எதுவும் தெரியாது, அவர்கிட்ட பேசுங்க நான் தான். உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன கேளுங்க. எஸ்ஏ உங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. 2 பேரும் வாங்க. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம்டா. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்களா? இப்போ கொடுத்துறேன் சார். வா வெற்றி, வா சைன் பண்ணு. இல்லை சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஹே, இட்ஸ் ஓகே. அது மது வெளியில இருக்கான். எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். அது என்ன சமாதானப்படுத்த நீ சொல்ல போற எந்த பொய்யும் எனக்கு தேவையில்லை. எவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் சொல்கிறத சொல்லிடுறேன். உண்மையோ பொய்யோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஐ லவ் யூ. She's in love. ஏன் நீ அவளை லவ் பண்ணலையா? முதல்ல மதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் வேலையை விடுறதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல அவள் யாருக்காக ஃபாலோ பண்ண சொன்னாங்க, எந்த கிளைண்ட்காக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னு தெரியணும். அது அப்புறம் முதல்ல பேசு. உன் வேலை என்ன, அவள் உனக்கு எப்படி தெரியும்? பயமாக இருக்குடா. பேசுறதுக்கு முன்னாடி ஏன் பயப்படுற? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகாது, புரிய வை. மது மது சொல்லுப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு. இப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ரிலாக்ஸ்டா. ஏன் சிரிக்கிற? இப்பவே சொல்லதான் தான் சொல்லலாம், இல்ல நாளைக்கு தான். ஏய் ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன், போயே ஆகணும். ஓகே, பார்லர் போயிட்டு 15 மினிட்ஸில் கிளம்பிடலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் போய் தலையை காமிச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் தான். ஓகே? ஓகே. ஆமாம், உன் ஃப்ரெண்டுக்கு தானே ரிசப்ஷன், இப்போ உனக்கு எதுக்கு பார்லர்? அதுக்காக உங்களை மாதிரி தூங்கி எழுந்தெல்லாம் ஃபங்க்ஷன் போக முடியாது. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே. He found it. Dead after inhaling poisonous gas. இங்கே கிளிக் பண்ணுங்க. மது சார், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்னாச்சுப்பா? இல்லை, ஏதா ப்ராப்ளமா? கொஞ்சம் அனீஸியாக இருக்கு. டாக்டர் கிட்ட போலாமா? இல்லை மது, ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும். சரி வா போகலாம். இப்படியே வா, நீ முடிச்சிட்டு வா. இல்லைப்பா போகலாம். சொன்னா கேளு, நீ போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு ரூமுக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணலாம். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கால் பண்ணுறேன்.
எனி சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட்? நோ சார், நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார் சாயலி சார், நான் வெற்றி பேசுகிறேன். சொல்லுங்கள் வெற்றி. சார் என் செகண்ட் அசைன்மெண்ட் விமல்னு ஐடியில் ஒர்க் பண்ணாரு. ஆமாம் சொல்லுங்கள் வெற்றி. அவர் இறந்துட்டு தான் பேப்பரில் பார்த்தேன். அப்படியா? அவர் ஆட்டிடியூடை பற்றி அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டோமே. என்ன நியூஸ் வெற்றி? இஸ் இட் அன் அன்நேச்சுரல் டெத்? அது பேப்பரில் ஆக்சிடென்ட் தான் போட்டிருக்கு. ஓ சரி. அப்போ கிளைண்ட் கிட்ட நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே. அண்ட் நாம் இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ் வெற்றி. அப்புறம் மதுவோட டீட்டெயில்ஸ் என்னாச்சு? இந்த கிளைண்ட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எப்போ ரெடி ஆகும் வெற்றி? ரெடி சார். ஓகே, நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி என் மெயிலுக்கு அனுப்புங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். சார் சங்கரன் சார். சார் அரே யார் வேணும்? சார் இந்த வீட்டில் சங்கரன் அவர் தான் இறந்துட்டாரு. எப்படி? அவர் வேலை செஞ்ச பில்டிங்ல இருந்து விழுந்து ஸ்பாட் அவுட்ல. எப்போ? ஏய் நீ என்ன போலீஸா? பொழுதன்னைக்கு இதேவா? இப்போ தான் 4 நாள் இல்லாமல் இருந்துச்சு. இல்லை நான் ஒரு ஃப்ரெண்டு அதான் பார்க்கலான்னு. ஃப்ரெண்டு செத்தது கூட தெரியல. நீ எல்லாம் என்னப்பா ஃப்ரெண்டு? இருக்கும்போது ஒரு பயம் வர்றதில்ல, செத்து போன பிறகு ஃப்ரெண்டாம் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எனக்கும் பேசல மது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடுறீங்களா? சரிம்மா. கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் வந்தது பேச சொல்கிறேம்மா. மறந்துடாதீங்க. நிச்சயமா. ப்ரொஃபஸர் 4 தடவை ஃபோன் பண்ணாரு. மது 10 தடவை கால் பண்ணிட்டா. உடம்பு சரியில்லைன்னு கிளம்புனியா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? எவ்வளோ வருத்தப்படுறா தெரியுமா? என்னடா? கம்பெனியில் ஜாயின் பண்ணி முதல்ல இவங்க 2 பேர் டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன். உங்கள் ஆஃபீஸில் பேசுனியா? சைலேஷ் பேசினார். அவங்க கம்பெனியில் கேட்டதுனால தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னார். கிளைண்ட் கிட்டே இதை பற்றி பேசுறதா சொல்லியிருக்காரு. கம்பெனிஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தானடா? இவங்க 2 பேர் மேலேயும் உங்கள் கம்பெனி சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. விமலுக்கு இப்போ தான் ஜாப் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சங்கரன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜாயின் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. ஆக்சிடென்ட் தானே, அதுக்கே ஒரி பண்ணுறேன். இவன் எப்போ எங்கே இருக்கான், எத்தனை மணி வரைக்கும் தனியாக வேலை செய்கிறான், என்ன மாதிரியான வேலை, எப்போ கிளம்புறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், ரூம்மேட்ஸ் எத்தனை பேர், எப்போ லாங் ட்ரைவ் போகிறான், என்னென்ன ஹாபீஸ், ஃப்ரெண்ட்ஸோட போகிறானா, தனியாக போகிறானா, இப்படி இவங்களை பற்றி நான் ஒவ்வொரு டீட்டெயிலும் கிளைண்ட் கேட்டு நான் கலெக்ட் பண்ணதுடா. இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்டா. கொல்லங்கிறியா? தெரியலையே. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாகும்போது ஒன்றும் புரியலடா. மற்றவங்க யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கே தெரியாம ஏதோ தப்பான வழியில் போகணுமோன்னு பயமாக்கடா நம்பி. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. மற்றவங்கள போய் பார்த்தியா? கமலக்கண்ணன், மாதவன் 2 பேர் வீடும் பூட்டியிருக்கு. மது இல்லை, நீ வரும்போது தான் மது என்கிட்ட ஃபோனில் பேசினான். ஃபோன் கொடு.
ஹலோ டெக்னோமார்க். மேம் ஃபினான்ஸ் டிவிஷன் மிஸ்டர் கமலக்கண்ணன் இருக்காரா? சார் அவர் ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்கார் அஃபிஷியல் விஷயமா. நீங்கள் யார்? மேம் என்னோட ஃப்ரெண்டு வெற்றி. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் மொபைல் நம்பர் ரீச் பண்ண முடியல. அவர் கால் பண்ணாருன்னா என் மொபைல் நம்பரை கொடுத்து பேச சொல்ல முடியுமா? ஓகே சார், 1 செகண்ட். பேர் வெற்றி. 9962 777 907. ஓகே சார். ஹலோ சார் மிஸ்டர் மாதவன். சொல்லுங்க. சார் என் பேர் வெற்றி. நான் உங்களை மீட் பண்ணணும். எந்த வெற்றி? நான் இப்போ டிராவலிங்கில் இருக்கேன். சார் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சரி சொல்லுங்க. சார் ஃபோன். சார் உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும். நீங்கள் எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் சார். அப்போ நான் பர்சனல் வழியாக திருத்துறைப்பூண்டி போய்கிட்டு இருக்கேன். எங்கே சார்? அங்கே அக்கரகாரத்தில் இருக்க மடத்தில் நீங்கள் சொல்லுங்க சார். இல்லை சார், அதெல்லாம் சரியாக வராது. சார் முக்கியமான விஷயம். நாளைக்கு வந்துடுவேன். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், முக்கியமான. யாருமா? இதோ வரேன் இரு. அப்போ வீட்லேருந்து சப்போர்ட் பண்ணா போதுமே. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் மது, இருந்தா? உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஹாலில் உட்கார வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுறாரு. போய் பாருடா. ஃப்ரெண்டா? சரி நான் அப்புறம் பேசுகிறேன். காஃபி வரும். ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மேம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் 2 minutes. நோ, கிளம்புங்க. ப்ளீஸ் மேம் ப்ளீஸ். ஒரு 2 நிமிஷம். ஹலோ, இப்போ போறீங்களா இல்லையா? நான் 2 நிமிஷத்துக்கு. என்னம்மா? நத்திங் ஆண்டி. 2 நிமிஷம். ஜஸ்ட் 2 minutes. மேம் நான் கமலக்கனோட ஃப்ரெண்ட். சி மேம் நான் ஆக்சுவலாக அன்றைக்கி சாரிங்க. ஆக்சுவலி அன்றைக்கி நைட் நீங்கள் என்னை பார்த்த ஃப்ளாட் என் ஃப்ரெண்ட் கமலக்கனோடது. அவர் டெக்னோமார்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ரூம்மேட்னா 3 மாதம் ரெண்ட்னா யாராக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்டோட தங்கிட்டு இருக்கேன். பட் என்னோட திங்ஸ் எல்லாம் கமலக்கண்ணன் ரூமில் இருக்குது. அதுக்காக அங்கே போன போது தான் அங்கே வேறு எதுவும் பண்ணலங்க. எங்க நான் சொன்னதை நம்பலையா? முதல்ல யாருன்னு தெரியணும். ஹலோ வித்யா, ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் கேட்கறது கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். என்னாச்சுடி? உங்க ஃப்ளாட்ல மிஸ்டர் கமலக்கண்ணன் யாராவது டெக்னோமார்க்ல ஒர்க் பண்றாரா? ஆமா இருக்காரு. ஏய், அன்னைக்கு நைட்டு கூட நீ ஒருத்தனை பார்த்ததா சொன்னியே, அந்த ஃப்ளாட் தான். அவரோட ரூம்மேட் யாராவது இருக்காங்களா? வாங்க ஜி, உள்ள வாங்க. ஆமா, ஏண்டி கேக்குற? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? சரியா பார்த்ததில்ல. பட் சரியான வேஸ்ட்டி. 5.11 ஹைட்ல சொல்லு. ஷார்ட்டா முடி வெட்டி லைட்டா திருட்டு மொழியோட மொத்தத்துல ஓகேவா இருப்பான். ஹேய், சரியா பார்க்கலன்னு இவ்வளோ டீட்டெயில் சொல்ற? ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். பாய். அன்னைக்கு நைட் உங்களை அப்படி பார்த்ததும் ரியலி சாரி. உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன். இல்லை, தப்பு என் மேலே தான். இது என் ஃப்ரெண்டு வீடு. நானே இங்கே கெஸ்ட்டாக தான் தங்கியிருக்கேன். நீங்கள் இங்கே திடீர்னு வந்ததும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏன் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் யோசிக்கலாம். நேற்று பார்க்கில் எதர்ச்சியாக பார்க்கும்போது என்னை பார்த்து பயந்தீங்க. என்னானாலும் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாறுதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இதோட பெட்டரான இடம் எனக்கு தெரியல. வீட்டுக்கே வந்துட்டேன். சாரிங்க. தப்பு ஒத்துக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஐ லைக் இட். என்ன தம்பி, காஃபி அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? சாரிங்க, பேசிட்டே இருந்ததில் மறந்துட்டேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டைம். பார்க்கலாம். தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஐ லைக் இட். கவுண்டமணி என்ன சொன்ன மாதிரி ரீல அந்து போச்சுடா சாமி. டேய், நீ சொல்லி தானே போய் பார்த்தேன். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியலடா. பொய் சொல்றதுக்கு யோசிக்கிறதுல பாதி யோசிச்சா போதும், உண்மையே சொல்லிடலாம். அடுத்தவளை பார்க்கும்போது தைரியமாக பேசு.
என்ன சொல்கிறோங்கிறத விட எப்படி சொல்கிறோங்கிறது தான் மேட்ரு. போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். எயிட்டீன் சென்ச்சுரி பெயிண்டிங்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எங்கே இருக்கு? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு மேடம். ஓகே. ஹாய். என்ன புக்? ஆக்சுவலி இந்த மாதிரி புக்கை தானே தேடிட்டு இருந்தேன். ஓகே. அது ஆர்ட் ஒர்க்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லைங்க, பட் புக்ஸ் எல்லாத்தையும் படிப்பேன். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் சென்னையா? படித்ததெல்லாம் சென்னை தான். நேட்டிவ் தஞ்சாவூர். லாஸ்ட் இயர் அம்மா இறந்தப்புறம் அப்பா ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாரு. ஜாப்காக தான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஓ தேங்க்யூ. நான் வளர்ந்ததெல்லாம் ஹோமில் தான். ரொம்ப வருஷமாக பெங்களூரில் இருந்துட்டு இப்போ சென்னையில் ஜாப் கிடச்சோன்னே என் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கேன். அதான் நீங்கள் கூட அன்றைக்கி வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தீங்களே. சாரிங்க, ஆண்டி அதை கேட்டாங்களா? அன்னைக்கு காஃபி குடிக்காமல் போன தம்பி பேர் என்னன்னு கேட்டாங்க. ஓ ஐம் சாரி. வெற்றி. மது. இப்படியே நடந்துட்டு பேச முடியாது. காஃபி சாப்பிடலாமா? லஞ்ச்? ஓகே. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? நீங்கள் மதுனே கூப்பிடலாம். மது, உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யார்? என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பான், எதையும் நம்பாதீங்க. டேய், இப்போ தானே உன்னை பற்றி சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. சரி இரு. இவர் நம்பி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸும் குக் பண்ணவர் இவர் தான். இவங்க மது. ஃபுட் எப்படி இருந்தது? நம்பியண்ணா சிம்பிளி சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். வெல், என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குக்கிங் மட்டும் நல்லா வரும், மற்றபடி எதுவும் பெருசாக தெரியாது. அண்ட் அடுத்த தடவை நீங்கள் இங்கே வரும்போது இன்னும் பிரமாதப்படுத்திடலாம். சார், ஒரு முக்கியமான விஷயம், போகும்போது மறக்காமல் பில் பே பண்ணிட்டு போ. நீங்கள் சாப்பிடுங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தன்னை பெருசாக காட்டிக்காம ரொம்ப சிம்பிளாக இருக்கார்ல. இன்ட்ரெஸ்டிங். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபீல் பண்ணுவீங்களா? லைஃப் ரொம்ப சின்னது, அதனால சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும்.